ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் டேஸ்டியான பீஸா பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் காய்ச்சின வெதுவெதுப்பான பால் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஈஸ்ட் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையை உடச்சி எடுத்துட்டு அதோட வெள்ளைக்கருவு மட்டும் கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிச்ச முட்டையை அப்படியே இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இல்லை கோதுமையும் சேர்த்துக்கலாம். இல்லை 1 கப் அளவு மைதா 1 கப் அளவு கோதுமை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். மாவு எல்லாம் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கணும். மாவு அந்த மாதிரி தளர்வாக பிசையும் போது தான் நமக்கு பன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போது நம்ம மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு அதே பவுல்லையே வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலே வச்சு நம்ம பவுலை சுற்றி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவை நல்லா நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண வச்சிடலாம். 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாவு இந்த அளவுக்கு பொங்கி இருக்கும். இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு பன் எந்த சைஸில் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியான ஸ்டஃபிங் தான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரைடு சிக்கன் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், பன்னீர், ஆனியன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸ்டஃபிங் நம்ம விருப்பம் தான். நம்ம எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சால்ட் சேர்த்துருக்கேன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பீஸா சீசனிங் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கே நமக்கு போதும். இன்னும் ஸ்டஃபிங் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவு மயோனைஸும் 1/2 கப் அளவு நான் சாஸும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேக்கிங் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பன்னுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த பேனில் தான் நம்ம பன்னெல்லாம் பேக் பண்ண போகிறோம். இந்த ட்ரேவை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த பேட்டர் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கையிலேயே வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் கனமாகவும் ஓரத்தில் நல்லா லேஸாகவும் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம கையிலேயே வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து மேலேயும் கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மாவை எடுத்து நம்ம அப்படியே சுற்றி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராத மாதிரி நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு சீல் பண்ணிடலாம். இந்த பகுதி உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம பேட்டரை நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பேட்டரையுமே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ட்ரேயில் வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு இதை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரைஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா எக் ஒயிட்டு, அதை நம்ம மேலே நம்ம இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தடையும் போது நமக்கு மேலே நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட மேலே போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எள்ளு எடுத்து நம்ம இதை மேலாக தூவிக்கலாம். எள்ளு போட்டுக்கலாம், இல்லை பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். இது எது போட்டாலும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு இப்போ நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பீஸா பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்களா இந்த பன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம பேக் பண்ணும்போதே நல்லா குக் ஆகிருக்கும். குக் ஆகி நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நம்ம உள்ளே வச்சுருந்த சீஸ் எல்லாமே அதோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வெளியில் ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பேஸ். இந்த பேஸை வச்சே நம்ம வந்து நிறையா வெரைட்டியில் வந்து நம்ம பன் பண்ணலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸ்வீட் பன் பண்ணலாம், இல்லை நார்மல் பன் நீங்கள் ஸ்டஃபிங்கே இல்லாமல் கூட ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு டேஸ்டியான பன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.